தங்களது உரிமைக்காக மறுக்கவும் மறக்கவும் முடியாத அளவிற்கு போராடி பெண்கள் பெற்ற வாக்குரிமையை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. 2024 உலகின் மக்கள் தொகையில் 45 விழுக்காடுக்கும் அதிகம் இருக்கும் பெண்கள் தற்போது உலகின் அனைத்து துறைகளிலும் முக்கிய பங்கு வகித்து வருகின்றனர். தற்போது பல நாடுகளில் ஜனாதிபதியாகவும் பிரதம அமைச்சர்களாகவும் பெண்கள் இருந்தாலும் 1880களில் பெண்களுக்கு வாக்குரிமையே இல்லாமல் இருந்தது. பெண்கள் முன்னேற்றமடைந்த இந்த நிலைக்கு வர பல நூற்றாண்டுகள் போராட வேண்டி இருந்ததை யாரும் மறுக்கவும் மறக்கவும் முடியாது. அவ்வாறு பெண்களுக்கு கிடைத்த உரிமைகளில் ஒன்றுதான் வாக்களிக்கும் உரிமை. இந்திய பெண்களுக்கு எளிதாக கிடைத்த இந்த வாக்களிக்கும் உரிமை அவ்வளவு எளிதாக மேற்கத்திய நாட்டு பெண்களுக்கு கிடைத்துவிடவில்லை. ஆனால் இந்திய பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை எளிமையாக கிடைக்க வழிவகுத்தது மேற்கத்திய நாடுகளில் பெண்கள் குழுக்கள் மேற்கொண்ட போராட்டங்கள் தான் என்றால் அது மிகையாகாது. 1880ஆம் ஆண்டு வாக்கில் தொழில் புரட்சி சமயத்தில் வடக்கு ஐரோப்பா, அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகளில் பெண்கள் குழுக்கள் பெண்களுக்கான உரிமைகளை முன்னிறுத்தி போராட்டங்களை நடத்தினர். இதன் முக்கிய ஆரம்ப புள்ளியாக பார்க்கப்படுவது ஜூலை 19, 1848 அன்று நியூயார்க்கின் செனகா நீர்வீழ்ச்சியில் நடந்த செனகா நீர்வீழ்ச்சி மாநாடுதான். இதுதான் முதல் பெண்கள் உரிமை மாநாடு என்று சொல்லப்படுகின்றது. எலிசபெத் கேடி ஸ்டான்டன் மற்றும் லுக்ரேசியா மோட் ஆகியோர் இந்த மாநாட்டை முன்னின்று நடத்தினர். பின்னர் படிப்படியாக பெண்கள் உரிமைக்கான இந்த போராட்டம் மேற்கத்திய நாடுகள் முழுவதும் பரவியது. போராட்டங்கள் வலுப்பெற தொடங்கியதும் இதனை அடுத்து பல்வேறு நாடுகள் பெண்களுக்கான உரிமைகளை வழங்கும் வகையில் சட்டங்களை இயற்றின. அப்படி 1893ஆம் ஆண்டு செப்டம்பர் 19ஆம் தேதி முதலில் வாக்களிக்கும் உரிமையை வழங்கியது நியூசிலாந்து. இதற்காக புதிய தேர்தல் சட்டத்தை இயற்றினார் அப்போதைய நியூசிலாந்து கவர்னர் லார்ட் கிளாஸ்கோ. இந்த சிறப்பு சட்டத்தின் விளைவாக நாடாளுமன்ற தேர்தலில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்கிய உலகின் முதல் சுதந்திர நாடாக மாறியது நியூசிலாந்து. அதன் பின் 9 ஆண்டுகளுக்கு பிறகு 1902 ஆஸ்திரேலியா பிரிட்டனில் இருந்து சுதந்திரம் பெற்ற பிறகு பெண்களுக்கான வாக்குரிமை சட்டத்தை இயற்றி நடைமுறைக்கு கொண்டு வந்தது. ஆனால் 1962ஆம் ஆண்டு வரை அங்கிருந்த பழங்குடியின ஆண் பெண் என இருபாலருக்கும் அங்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து 1906ஆம் ஆண்டில் பின்லாந்து பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கியது மட்டுமல்லாமல் பெண்களுக்கு பாராளுமன்றத்தில் போட்டியிடுவதற்கும் உரிமையை வழங்கியது. இதன் மூலம் பெண்களை பாராளுமன்றத்தில் போட்டியிட அனுமதித்த உலகின் முதல் நாடு என்ற பெருமையையும் பின்லாந்து பெற்றது. 1901ஆம் ஆண்டில் நார்வேயில் பெண்கள் வாக்களிக்க அனுமதிக்கும் வகையில் சட்டம் ஒன்று இயற்றப்பட்டது. இந்த சட்டம் வாக்களிக்கும் பெண்கள் குறிப்பிட்ட தொகையை வரியாக செலுத்த வேண்டும் என்றும் அல்லது அதே தொகையை செலுத்திய ஆணுடன் திருமணம் செய்திருக்க வேண்டும் எனவும் கோரியது. இதனை எதிர்த்து 12 ஆண்டுகளாக நார்வே பெண்கள் மேற்கொண்ட தொடர் போராட்டத்தின் விளைவாக 1913இல் இந்த சட்டம் மாற்றியமைக்கப்பட்டு பெண்களுக்கு முழு வாக்குரிமையை வழங்கியது நார்வே. டென்மார்க்கிலும் வரி செலுத்தும் பெண்களுக்கு மட்டுமே வாக்களிக்க முடியும் என்ற நிலை இருந்து வந்தது. இதனை எதிர்த்து பெண்கள் வாக்குரிமை சங்கம் போராட 1915இல் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கியது டென்மார்க். 2011ஆம் ஆண்டில்தான் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கியது சவுதி அரேபியா. இதன் மூலம் 21ஆம் நூற்றாண்டில் இறுதியாக பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய நாடாக மாறியது சவுதி அரேபியா. இந்தியாவை பொறுத்தமட்டில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் 1920இல் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. தொடர்ந்து 1921இல் சென்னை, பம்பாய் மாகாணங்களில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் சொத்து இருப்பவர்கள், வரி கட்டுபவர்கள், கல்வியறிவு கொண்டவர்களுக்கே வாக்குரிமை வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் சுதந்திர இந்தியாவில் 1951 முதல் 1952 வரை நடைபெற்ற முதல் பொது தேர்தலில்தான் வாக்களிக்கும் உரிமை ஏழை பணக்காரன் வித்தியாசமின்றி, சாதி மத பாகுபாடு இன்றி அனைத்து பெண்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை கிடைத்தது. ஒரு நாட்டில் பெண்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்பதில்தான் அந்த நாட்டின் உண்மையான வளர்ச்சி உள்ளது. பெண்களின் துணையின்றி ஒருபோதும் வளர்ச்சி சாத்தியவில்லை.